அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ காலி லேர்னிங் ஹப் சேனலில் என்ன பண்ண போகிறோம்னா பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற ஃபைலை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். மொத்தம் 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ மொதல் பார்ட்டில் எப்படி வந்து ஃபைலை க்ரியேட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ரொம்ப டீப்பாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ வித் அப்படிங்கிறது போட்டுக்கணும். போட்டுட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைல் நேம், என்ன ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலோட நேமு, மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைல், இதில் சேஞ்ச் ஆகக்கூடிய எது அப்படின்னா இந்த ஃபைல் நேம் சேஞ்ச் ஆகும் அண்டு இந்த மோட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ ஃபைல் நேம் அப்படிங்கிறது என்ன, மோடுன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் அப்படிங்கிற இடத்துல எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று வந்து டெக்ஸ்ட் ஃபைல்ஸாக இருக்கலாம். சரியா? டெக்ஸ்ட் ஃபைல் வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியும், பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் ஃபைல் என்னென்னா பைனரி ஃபைல். சரியா? பைனரி ஃபைலுங்கிறது டெக்ஸ்ட் இல்லாமல் இமேஜஸ், ஆடியோ, வீடியோ இந்த மாதிரி கண்டென்ட்டு. பட் என்னென்னா இந்த வித் ஓப்பன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம டேரெக்டாக ரீட் பண்ணிக்க முடியும். பட் பைனரி ஃபைலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை ரீட் பண்ணி பார்க்க முடியாது. பட் அதோடைய சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் இப்போதைக்கு தெரிஞ்சுக்க முடியும். போக போக இதில் கொஞ்சம் அட்வான்ஸான விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃபைலை கூட நம்ம ரீட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. ஸோ அதுக்கெலாம் நிறைய இன்னும் போக நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதை பற்றிலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து சிம்பிளாக வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது, அதை ரைட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைல் மோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மோடுன்னு ஒரு வேர்டு இருந்துச்சு இல்லையா, அந்த மோட் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து என்னெல்லாம் அந்த மோடில் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து ஆர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஆர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறீங்க, எதற்காக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் அந்த மோட் அப்படிங்கிற அந்த இதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டபிள்யூ அப்படின்னு இருக்கும். இன்கேஸ் வந்து ஒரு ஃபைல் வந்து நம்ம புதுசாக உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் டபிள்யூ அப்படிங்கிற இந்த மோடு யூஸ் பண்ணி நீங்கள் உருவாக்கிக்கலாம். ஆல்ரெடி ஃபைல் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஏ அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். இது போக நிறைய மோட்ஸ் இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த 3 மோடு வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ வந்து ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் என்ன செய்யணும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் சொல்லி கொடுத்ததுலேருந்து சில கேள்விகள் இருக்கும், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி வாங்க இப்போ வந்து லேபில் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ வெல்கம் டு அப்படின்னு சொல்லி போட்டு வெல்கம் டு சென்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன செய்யுங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபைலில் போய் என்ன செய்கிறோம், சேவஸ் அப்படின்னு கொடுக்குறோம், அல்லது சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு எங்கே பண்ணணும், D:/, போயிட்டு லேப் பைத்தான் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து டெமோ அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. டெமோ அப்படின்னு போட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகுது, இந்த demo.txt அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலோட நேம் வந்து என்னது, demo.txt. சரியா? ஸோ அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் செய்யணும், நீங்கள் திருப்பி D:/, போயிட்டு அந்த லேப் பைத்தான் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா இங்கே demo.txt இருக்கும். இந்த .txt தெரியலை அப்படின்னா நீங்கள் வியூங்கிற டேப்பில் போயிட்டு இது டிக் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இது மொதல் ஸ்டேஜ். அடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து பைத்தான் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து அந்த விண்டோவை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைலில் போகணும், நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைலை ரீட் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஸோ வித் அப்படின்னு போட்டுட்டு ஓப்பன் அப்படின்னு போடணும். ஸோ எந்த ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த ஃபைலோட நேமை வந்து இதில் டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் demo.txt அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அப்புறம் ஒரு டபுள் கொட்டேஷன் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா போட்டு டபுள் கொட்டேஷன் அண்டு ஆர் அப்படின்னு போடணும். போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ஒரு டேபு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம அந்த ஃபைலிருந்து ரீட் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை தூக்கி ஸோ இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி file.read அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், நாங்கள் வந்து கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், இங்கே இந்த மாதிரி கொலன் போட்டுக்கோங்க. ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த demo.txt அப்படிங்கிற ஃபைலில் இருந்து ரீட் பண்ணும். ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு
ரீட் பண்ணுறதுக்காண்டி என்ன செய்கிறோம், அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறோங்கிற சொல்கிறதுக்காண்டி தான் இந்த லைன். ஸோ அப்போது அதுக்கப்புறம் இந்த ஃபைல் டாட் ரீட் அப்படிங்கிறது, ஸோ நம்ம என்ன நேம் கொடுத்துருக்குறோமோ அதை வந்து ரீட் பண்ணி அதில் கண்டென்ட்டை தூக்கி இதில் ஸ்டோர் பண்ணிவிடும், இதில் ஸ்டோர் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அதில் உள்ளதை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபைலில் போய்ட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்ம சேவ் அப்படின்னு கொடுத்துக்கும்போது இதை கண்டிப்பாக என்ன செய்யணும்னா, இந்த demo.txt ஃபைல் வந்து எங்கே இருக்குதோ ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும். D:/லேப் பைத்தான் அப்படிங்கிற ஃபோல்டரில் போயிட்டு ஸோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். என்ன செய்கிறேன், டெஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன செய்கிறேன், நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் ரன் மாடல் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஸோ அந்த நோட்பேட் ஃபைலில் என்ன இருந்துச்சோ அதை வந்து என்ன பண்ணும், இது வந்து ரீட் பண்ணி காட்டும். சரியா, இது வந்து ரீட் பண்ணக்கூடிய மெத்தட். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து புதுசாக ஒரு ஃபைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது, ஒரு நோட்பேட் ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லைனை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபைலில் போய்ட்டு என்ன செய்கிறேன், நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு, சரியா, இதில் வந்து இது பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம புதுசாக என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டெமோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். .txt தான். பட் என்னென்னா ஆருக்கு பதிலாக என்ன பண்ணணும், W அப்படின்னு போட்டுறணும். இது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது welcome.txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து என்ன செஞ்சிடும், க்ரியேட் ஆகிடும். இது கொடுக்கும்போது என்ன செஞ்சிடும், க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி க்ரியேட் ஆனதுக்கு அப்புறமா அதில் வந்து என்ன எழுதணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக file.write அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன், நான் வந்து வெல்கம் டு சென்டர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன், நான் வந்து போட்டு டபுள் கொட்டேஷன் போட்டு என்ன செய்கிறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். இது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ணும், இந்த welcome.txt அப்படிங்கிற ஃபைலில் வெல்கம் டு சென்டர் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடும், ஸ்டோர் ஆகிடும். அதை செக் பண்ணி பார்க்குறதுக்காக என்ன செய்கிறோம், நம்ம வந்து ரன் மாடல் கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபைலில் போய் என்ன செய்யக்கோங்க, சேவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபைல் பேர் வந்து ஃபைல் ரீட் அப்படின்னு சொல்லி நான் சாம்பிளுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். அகெயின் நான் வந்து ஃபைல் ரைட்டுன்னு கொடுத்துருக்கணும். இப்போ ரன் மாடல் அப்படின்னு கொடுப்போம். ஸோ கொடுத்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ என்ன செஞ்சிடும்னா, இப்போ எந்த அவுட்புட்டும் வராது. ஆனால் என்ன செஞ்சுருக்கோம், ஒரு ஃபைல் வந்து என்ன செஞ்சுருக்கும், உங்களுக்கு வந்து உருவாகிருக்கும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, டேரெக்டாக அந்த ஃபைல் ஸ்டோர் ஆகிருக்க இடத்துக்கு போகிறோம். இப்போ பாருங்கள், D:/லேப் பைத்தானில் என்ன ஆயிடுச்சு, welcome.txt அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் வந்து என்ன செஞ்சிருச்சு, க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுக்கும்போது அதுக்குள்ளே நம்ம என்ன ஃபைல் டாட் ரைட்டுன்னு கொடுத்தோமோ அந்த கண்டென்ட் வந்து என்ன செஞ்சிடும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிடும், ஓப்பன் ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்துருச்சா, வெல்கம் டு சென்டர். ஸோ அப்போ அந்த ஃபைல் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து புதுசாகவே என்ன செஞ்சிருச்சு, உங்களுக்கு வந்து உருவாயிடுச்சு. இதுதான் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணக்கூடிய மெத்தட். இப்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா D:/லேப் பைத்தானில் demo.txt ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன இருக்குது, வெல்கம் டு சென்டர் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி போட்டிருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த demo.txt அப்படிங்கிற ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து அடிஷ்னலாக என்ன சில வேர்ட்ஸை வந்து நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் என்னதுன்னா அப்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ப்ரோக்ராமில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமே நான் மாற்றுறேன். இதில் என்ன செய்கிறேன், டெமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா, அந்த டபிள்யூக்கு பதிலாக என்ன செய்கிறோம், ஏ அப்படின்னு கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், இதில் என்ன செய்கிறோன்னா ஸ்ரீ காளி லேர்னிங் ஹப் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன், நம்மளோட சேனலோட பேரை வந்து என்ன செய்கிறேன், நான் டைப் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணிடுறோம். அகெயின் சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன நடக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ என்னாச்சு, திருப்பி இந்த ப்ரோக்ராம்லேருந்து எந்த எரருமே இல்லை அப்படிங்கிறத, இந்த மாதிரி மெசேஜ் எதுவும் வரலைன்னா எதுவும் எரர் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அந்த ஏற்கனவே நம்ம ஸ்டோர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் demo.txt அப்படிங்கிற ஃபோல்டரில் அடிஷ்னல் என்ன ஆயிடுச்சு, வெல்கம் டு சென்டர் ஸ்ரீ காளி லேர்னிங் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிச்சு புதுசாக வந்து அப்பண்ட் ஆகிடுச்சு. அதாவது அப்போது மொத்தத்திலே வந்து 3 மோடு தான் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து ரீடுன்னு ஒன்று ஆர்னு ஒன்று பார்த்தோம், அடுத்து டபிள்யூன்னு ஒன்று பார்த்தோம், இன்னொன்று ஏன்னு பார்த்தோம். ஆர் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற ஃபைலை வந்து நம்ம வந்து ரீட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆர் யூஸ் பண்ணிக்கிறோம். டபிள்யூ அப்படிங்கிறது வந்து என்னென்னா, புதுசாக வந்து ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஏதாவது கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணுறது. ஏ அப்படிங்கிறது என்னென்னா, ஏற்கனவே ஃபைல் இருந்தது அப்படின்னா ஸோ அந்த ஃபைலில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஏ அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங்கில் இன்னும் அட்வான்ஸ்டாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.